Hi guys, welcome to Malu's Kitchen World. இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பட்டை கிராம்பெல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு சில பேர்த்துக்கு பட்டை கிராம்பு பிடிக்காது, அவங்களுக்காக இந்த வீடியோ. வெறும் 4 தக்காளி, 2 பல்லாரி, அதாச்சும் பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி மட்டும் வச்சு பண்ணால் போதும். பெரிய வெங்காயத்தை நல்லா இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தக்காளியை இப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன். நான் 3/4 வழக்கு அரிசிங்கிறனால இன்றைக்கி சின்ன குக்கரை எடுத்துக்கிட்டேன். அதை ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை காய விடுங்க. நல்லா சட்டி காஞ்சோன்னே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. குக்கரை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரையில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா மிளகா, காரத்துக்கு தேவைன்னா மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து தக்காளியை உள்ளே போடுங்க. தக்காளியும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. முன்னாடியே தக்காளியை போட்டோன்னா உப்பு போடுறதுனால தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதையும் வதக்கி விட்டு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு வைங்க. நல்லா தக்காளியும் வெங்காயமும் குக் ஆகிக்கிட்டு இருக்கையிலே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளவத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனோன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலையும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். அதையும் கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனோன்னா நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கு வந்து நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். அரிசியை வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி 2 கப் தண்ணி ஊற்றினா போதும். நார்மல் ரைஸ் ஆல்ரெடி நம்ம அதை ஊற வச்சுருக்கனால 2 கப் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இப்படி கிண்டி விட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதத்துக்கு வெங்காய பச்சடி தான் எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தாண்டி கேரட்டு, அடுத்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தக்காளி சாதத்துக்கான வெங்காய பச்சடி தயார். உண்மையாகவே தக்காளி சாதத்துக்கு நம்ம தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மல்லி துவையல் அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே தக்காளி சாதத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் அது மல்லி துவையல் தாங்க. அது மாதிரி எப்போதுமே நம்ம எதுவும் சாப்பாடு செஞ்சோம்னா சாதத்தை விட நம்ம வச்சுருக்கிற காய்கறி தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். 2 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ விசில் ஏர் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். அற்புதமான தக்காளி சாதம் ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் வைப்போம். அற்புதமான தக்காளி சாதம் வித் வெங்காய பச்சடி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.